மனசு இருக்கிறவங்க பணம் சேர்ந்துருக்கு. அதான் மனசு இருக்கிறவங்க பணம் சேர்ந்து. நான் கூட இந்த வருஷத்துல இருந்து என்னுடைய மொபைல் சொந்தம் நம்ம டிஎம்ஆர்டியில் இருக்கக்கூடிய மொபைல் சொந்தங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுற 20 குழந்தைகளோட முழு படிப்பு செலவையும் நான் ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் சொல்லியிருக்கேன். அதற்கான வடிவங்கள் அங்க யார் யாருங்கிறத அவங்க முடிவுகள் இருந்தா கூட அந்த மாதிரி யாராவது உதவணும் அப்படின்னா நான் முழு படிப்பு செலவு எனக்கு தயாரா இருக்கிறேன். உண்மையா இந்த நாள் ரொம்ப பெருமை இருக்கு. தனிப்பட்ட முறையில நான் சுனாமி அப்ப தனிப்பட்ட மனிதர்களையும் தனியா பண்ணிக்கிட்டு கஜா புயல் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் என்னால கொடுக்க முடிஞ்சது. இப்போ மொபைல் சட்டமா பெரிய பணக்காரங்க பெரிய நடிகர்கள் பெரிய அரசியல்வாதிகள் கூட செய்ய முடியாத ஒண்ணு அன்னைக்கு ஒரு மொபைல் சட்டமா எங்களால செய்ய முடியுது. இன்னைக்கு இந்த சங்கத்தை மொபைல் சங்கத்தை நான் வளர்க்கிறேன், நீ வளர்க்கிற நிறைய பேர் நான் பொறுப்புல இருக்கிறேன், நான் மாநாடு நடத்துறேன், நான் மாவட்ட கூட்டம் நடத்துறேன், எல்லாமே சந்தோஷங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், மனசார கஷ்டப்படுற மொபைல் சொந்த கூட நில்லுது. கம்பெனிக்காரங்க கூட நிற்கிறதோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணதோ இல்லாம மொபைல் சங்கம் அப்படின்னா யாருக்கானது மொபைல் சங்கம் அப்படின்னா மொபைல் சங்கத்துல கடை வச்சிருக்கவங்க பணம் கொடுக்க முடிஞ்சது. நான் திரும்பவும் சொல்றேன், யாருக்கிட்டையும் எந்த கம்பெனி கிட்டையுமோ இல்ல யாருக்கிட்டையும் யாசகம் பெற்றோ இல்ல எனக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குன்னு சொல்லி இந்த பணம் நான் வாங்க கிடையாது. முழுக்க முழுக்க அப்படி யாரோட உழைப்பாளர் அந்த பணத்துல கொடுத்தது. இப்ப நான் பண்ணத இன்னைக்கு என் சங்கம் பண்றது எனக்கு பெருமை. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பயுமே என்னுடைய மொபைல் சங்கத்துக்கும் என்னுடைய மொபைல் சொந்தங்களுக்கும் எதுனாலும் முதல்ல நிக்கிற ஆளா என் பேர் கண்டிப்பா இருக்கும். எந்த இடத்தையும் நான் அதுக்காக விலகிறது இல்ல, விலக நினைக்கிறது இல்ல. எனி டைம் என் மொபைல் சொந்தங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா யார் வேண்டுமானாலும் அந்த வேலை செய்யறேன், எனக்கு பொறுப்பு நான் வாங்கிட்டேன், அந்த பொறுப்பு இந்த பொறுப்பும் சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டில இருந்து எனக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னா கூட மொபைல் சொந்தங்களுக்காக ஒரு பொருள் வரும் அப்படின்னா அது கண்டிப்பா சோமோட பொருளாக தான் இருக்கும். உண்மையா இன்றைய நாள் என்னால் தொடங்கப்பட்ட இந்த புலிகுடி மொபைல் சங்கத்திலிருந்து ஒரு நலத்திட்ட முறையில் வழங்க நான் ரொம்ப பெருமையா கருதுறேன். இதற்கு வாய்ப்பளித்த அனைத்து புலிகுடி மொபைல் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய எங்க ஒவ்வொரு மொபைல் சொந்தமும் மனசுல வச்சுங்க, நம்ம கஷ்டப்படுற மொபைல் கடைக்காரனுக்காக கொண்டு வந்ததான் இந்த டிஎம்ஆர்டிஏ மொபைல் சங்கம், தமிழ்நாடு மொபைல் போன் வியாபாரிகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் சங்கம். எந்தெந்த இடத்தெல்லாம் மொபைல் கடைக்காரங்களுக்கு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் நான் கண்டிப்பா நின்று இருக்கேன். புளியங்குடியில கொரோனா அப்ப எல்லாருக்கிட்டையும் பண்ணல, எங்கிட்டையும் வருமானம் கம்மி தான். ஆனாலும் புளியங்குடி அன்னைக்கு கொரோனா அப்ப இங்க இருக்க மொபைல் சொந்தங்களுக்குலாம் என்னால உணவுப் பொருள் வழங்க முடிஞ்சது. உணவுப் பொருள் வழங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதே மாவட்டத்தில் ஒருத்தரோட கடை இருக்கப்ப அவங்க கடைக்கான முழு செலவையும் என்னால கொடுக்க முடிஞ்சது. யாருக்கையும் பணம் வாங்கல, என் காசை என்னால கொடுக்க முடிஞ்சது. யார்த்தையும் காசு வைக்கலாம் செய்யல. அதே மாதிரி பக்கமா ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு, காலு கொஞ்சம் பிரச்சனை, அவருக்கு என்னால 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க முடிஞ்சது. ஒரு குடும்பம் உறுப்பினர்
வணக்கம், நான் மகேந்திரன். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தலைவர் அழைக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அவங்களுக்கு உடல் முடியாத சூழ்நிலையில் நமக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இன்னைக்கு நம்ம வந்திருக்காங்க. அதுக்காக புளியங்குடி மகள் சங்கத்தின் சார்பாக தீவாடியாரை நன்றி நன்றி. சைடாக வந்தால் அவளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆள் உள்ளே போக மாட்டாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க சார். ஓகே சார். மாயத்துறை அந்த அம்மா மாயத்துறை பூமாலை அப்படிங்க பாருங்க சார். மாயத்துறை பூமாலை மாயி முகமது செல்லத்துறை 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 சந்திரசேகர் சந்திரசேகர் ராமன் எடுக்கிறது மெயின். தம்பி அப்படியே திரும்பிக்கோங்க. செல்வகுமார் செல்வகுமார் மாறுபோச்சாமி குழந்தை ஆசாரி முகையின் சா ஐசா பானு ஐசா பானு ஹரிஹரசுதன் ஹரிஹரசுதன் குமார் 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 அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வெரி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்று தமிழ்நாடு மொபைல் போன் வியாபாரிகள் மற்றும் விநியோகஸ்தர் சங்கத்தின் புளியங்குடி தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகரம் சார்பாக 100க்கும் மேற்பட்ட ஏழை மன வளர்ச்சியை குன்றியவர்கள், ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோர், முதியோருக்கு என்னுடைய பிறந்தநாளும் பொங்கல் விழாவின் பொங்கல் தினத்தை வருவதை முன்னிட்டு அனைவருக்கும் இலவச உணவும் இலவச உடைகளும் வழங்கப்பட்டது.
ரொம்ப பெருமையாக இருக்கிறது. என்றால் அரசியல் கட்சிகளை தாண்டி வணிகம் சார்ந்த அமைப்புகள் இது போன்ற நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்துவது பெருமைக்குரிய விஷயம். அதை எங்களோட மொபைல் சங்கம் செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு காரணமான புளியங்குடி நகர மொபைல் சங்கத்தினருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இனிமேல் வருஷம் என்னுடைய பணத்திலிருந்து 20 குழந்தைகளுக்கு, மொபைல் சங்கத்தை சார்ந்த 20 குழந்தைங்களுக்கு, வசதியற்ற குழந்தைகள் 20 பேருக்கு ஆன முழு கல்வி செலவையும் அவங்க என்ன படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கான கல்வி செலவை ஏற்றுக்கிறதா நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எங்கள் சங்கத்தை பொறுத்தவரையும் யாருக்கிட்டையும் சந்தா வாங்காமல் எங்கள் கையிலிருந்து, எங்களுடைய மொபைல் சங்கத்தின் கையிலிருந்தும் இல்லை என்னோட கையிலிருந்தும் மொபைல் சங்க சொந்தங்களின் கையிலிருந்தும் என் கையிலிருந்தும் இந்த உதவிகளை செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டிஎம்ஆர்டிஏ மொபைல் சங்கத்தை பொறுத்தவரை இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மொபைல் சொந்தத்தின் சின்ன பிரச்சனை கூட முன்னிற்கக்கூடிய சங்கம். நான் தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை என் கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கடைக்கோடி மொபைல் சங்கத்தின் ஒரு சின்ன உறுப்பினர் நடந்த பிரச்சனைனாலும் அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே சங்கம் அப்படின்னே சொல்லலாம். எந்த கம்பெனிகளுக்கும் கட்டுப்படாமல் மொபைல் சங்கத்திற்காக மட்டும், மொபைல் சொந்தங்களுக்காக மட்டும் செயல்படக்கூடிய சங்கம் தமிழ்நாடு மொபைல் ஃபோன் வியாபாரிகள் மற்றும் விநியோகஸ்தர் சங்கம். ஸோ அதற்கான முன்னுதாரணமாக இன்றைக்கி புளியங்குடியில் எனக்கு தொடங்கியிருக்க இந்த நலத்திட்ட உதவிகள் இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாக தொடரும். என் பேர் சோமசுந்தரம், வழக்கறிஞர் சோமசுந்தரம், தமிழ்நாடு மொபைல் ஃபோன் வியாபாரிகள் மற்றும் விநியோக சங்கத்தின் மாநில தலைவர். நன்றி. வருஷமாக உணவு வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தலைவருடைய பிறந்தநாளை கணக்கு பண்ணி இன்றைக்கி இதில் ஒரு 50 பேருக்கு உணவு இன்றைக்கி வழங்கிருக்கு. புளியங்குடி பகுதியில் ஒரு 15 பேருக்கு நாங்கள் உணவு வழங்கியிருக்கோம். இன்னும் அடுத்த பகுதியிலே வழங்க இருக்கோம். எல்லோரும் அந்த பிறந்தநாளை தலைவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லுங்க. தலைவர் பிறந்தநாளாக